2.5 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஹேர் கட் பண்ண போறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீங்க இன்னும் சைன் vlogs ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வஹி ஃபைனலி லொகேஷனுக்கு வந்தாச்சு. ஹேர் கட் பண்றதுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவ்ளோ பெரிய முடி வளர்க்கறது ஒன்றும் சின்ன பசங்க விளையாட்டு இல்ல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுக்காக வீட்ல ஆயிரக்கணக்கான திட்டுகள் வாங்க வேண்டியதா இருக்கும். கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு படாத பாடுபட்டு வளர்த்த இந்த முடிய ஃபைனலி இன்னைக்கு நான் கட் பண்ண போறேன். எனக்கு மனசே கேட்கல ஹேர் கட் பண்றதுக்கு. என்ன பண்றது, ஹேர் கட் பண்ணலான்னு வந்துட்டேன். ஹேர் கட் பண்ணிட்டு தான் போகணும். 2.5 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் நான் என்னோட டோட்டல் ஹேர் ஸ்டைலே சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ பார்க்கலாம் ஆஃப்டர் ஹேர் கட்டுக்கு அப்புறமா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லை அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு. இந்த நாள் எனக்கு ரொம்பவே சேடான டே. எதுக்கு நான் ஹேர் கட் பண்ணிட்டேன் நீங்களே சொல்லுங்க. இவ்ளோ ஆசையா கஷ்டப்பட்டு வளர்த்த முடிய யாராச்சும் கட் பண்ணுவாங்களா? எனக்கு மனசே கேட்கல. ஹேர் கட் நல்லபடியா பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லை பழைய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.